பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திமுகவிலிருந்து மயிலாடுதுறை துணை அமைப்பாளர் திரு சர்வோதயன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் தலம். வணக்கம். எஸ்ஏஆர் பணிகள் முடிஞ்சு அதில் வரைவு வாக்காளர்கள் பட்டியல் வெளியாக இருந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். இது தொடர்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுகவினருக்கான ஒரு கலந்தாலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் என்ன போணுச்சு, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம சைட்லேருந்து விசாரித்தோம். அப்படி பார்க்கும்போது ஓரணியில் தமிழ்நாட்டில் லிஸ்ட் எடுங்க, அந்த லிஸ்ட்டையும் இந்த லிஸ்ட்டையும் கம்பேர் பண்ணுங்கள், அதில் விடுபட்டவங்க இருந்தால் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதா சொல்லப்பட்டது என்கிட்ட. கூடுதலாக அந்த கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப்பட்டது, இந்த எஸ்ஐஆர் நீக்கம் அப்படிங்கிறத திமுக எதிர்கொள்றதுக்கு என்னென்ன மாதிரி திட்டங்களை வச்சுருக்கு? இந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் முதல்ல இருந்த வாக்குகள் 6,41,00,000 வாக்குகளாக இருந்தது 5,43,00,000 வாக்குகளாக குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 97,37,000 வாக்குகள் குறைக்கப்பட்டிருக்கு. கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, கிளாஸ் 1ல் டெத்து அது 29,90,000 ஓட்டுகள், அது நமக்கு பிரச்சனை இல்லை. ரெண்டாவது டபுள் என்ட்ரிஸ் 3,98,000 ஓட்டு போயிருக்கு, அது கூட பிரச்சனை இல்லை. இங்கே பிரச்சனை எங்கே வருதுன்னா, இந்த ஷிஃப்டடு ஆப்சண்ட் அன்அவைலபிள்னு கொடுத்துருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 66,40,000 ஓட்டு நீக்கப்பட்டிருக்கு. இங்கே தான் பிரச்சனையே, சந்தேகம் வருது. ஏன்னா ஒரு விஷயம் எஸ்ஐஆர் நடக்குது, ஆல்ரெடி இருந்த ஓட்டோட எண்ணிக்கையை விட ஓட்டு குறைஞ்சிருக்கு. அதாவது 640 இருந்தது 540 குறைஞ்சிருக்கு. 68,467 பூத் இருந்திருக்கு 6,41,00,000 ஓட்டாக இருக்கும்போது. இப்போ 5,45,03,00,000 குறைஞ்சிருக்கும் போது ஆப்வியஸாக ஒன்று பூத்து எண்ணிக்கை, அதாவது வாக்குச்சாவடி எண்ணிக்கை குறைஞ்சிருக்கணும், இல்லது அப்படியே இருக்கிறது ரீட்டைன் ஆகியிருக்கணும் இல்லையா? ஆனால் கிட்டத்தட்ட 6,565 வாக்குச்சாவடிகள் எண்ணிக்கை கூடியிருக்கு. 68,467 வாக்குச்சாவடிகளாக இருந்தது 75,032 வாக்குச்சாவடிகளாக உயர்ந்திருக்கு. இல்லை, அது நிர்வாக காரணங்களுக்காக, நிர்வாக வசதிக்காக நாங்கள் ஏற்படுத்திருக்கோன்னு சொல்கிறாங்க. இதே என்ன சம்மந்தம் இருக்குது? பாஜக தேர்தல் ஆணையம் தானே 1,200 ஓட்டு வரைக்கும் ஒரு வாக்குச்சாவடி இருக்கலாம்னு சொன்னிச்சு. அதன் அடிப்படையில் தானே கிட்டத்தட்ட 1000 வாக்குகள் ஆவரேஜாக இருந்தது. இப்போ குறைஞ்சிருக்கும் போது சரி நீங்கள் கூட்ட வேண்டாம்யா, அதை அப்படியே ரீட்டைன் ஆகியிருக்கலாம்ல, ஏன் குறையுது? 723 750 ஓட்டு தான் ஒரு வாக்குச்சாவடிக்கு வருது. அது மட்டும் இல்லை, வாக்குச்சாவடி எண்கள் மாறுது. எண்கள் மாறுது. இது ஒரு பிஎல்ஏக்கு மத்தியில் பிஎல்ஓக்கு மத்தியில் பல குழப்பங்களை ஏற்படுத்துது. கண்டிப்பாக. இப்போ பேர் சர்ச் பண்ணும்போதே பார்ட் நேம் மாறி இருக்கு, அதெல்லாம் பெரிய கன்ஃபியூஷன் தான் ஏற்படுத்துது. இதுதான் திமுக கேள்விக்குள்ளாகுது. இதுதான் ஒரு பதட்ட நிலைய மக்களுக்கு மத்தியில் உண்டு பண்ணுது. ஏன்னா இந்த பேர் மாறுதில்ல, அது இப்போ இந்த ஒரு பூத்துலேருந்து இன்னொரு பூத்துக்கு தப்பாக மேப்பிங் ஆகிருக்கு. இப்போ சென்னை போன்ற பெருநகரங்களில் ஓட்டு போடுறவங்க எண்ணிக்கைங்கிறது கொஞ்சம் கம்மி. ஏன்னா அவங்க இந்த ஓட்டு போடுற நாள்லாம் ஒரு ஹாலிடேவாக பார்ப்பாங்க, மேக்ஸிமம் ஓட்டு போட வர மாட்டாங்க. அவர்களை இந்த திமுக போன்ற கட்சிகள் போயிட்டு அவங்க வீடுகளில் போய் இன்றைக்கி ஓட்டு போட வாங்க, இந்த பக்கத்தில் தான் பூத்து இருக்குது, போயிட்டு வந்துடும்னு சொல்லி அந்தந்த பகுதி செயலாளர்களோ வார்டு செயலாளர்களோ பூத்து பொறுப்பாளர்களோ போய் அழைச்சிட்டு போடுவாங்க. இதுதான் வழக்கம். இப்போ அவங்க பக்கத்தில் இருக்கிற பூத்துக்கு வரதேங்கிறது கொஞ்சம் சிரமம், போய் கூட்டு வர்றது. இப்போ நீங்கள் அங்கே இருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தள்ளி போட்டிங்கன்னா எப்படி வருவாங்க? அது குறையும் இல்லையா? இங்கே சென்னை, கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்களில் இந்த மாதிரி பிரச்சனைனா, தென் மாவட்டங்களில் வேறு மாதிரி பிரச்சனை. இங்கே இருக்கிறவங்க அங்கே போய் ஓட்டு போட மாட்டாங்க, அங்கே இருக்கிறவங்க இங்கே வர மாட்டாங்க. இங்கே என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னா, அந்த மாரி மேப்பிங் இங்கே இருக்கிறவங்களை அங்கே மேப் பண்ணி வச்சுருக்காங்க, அங்கே இருக்கிறவங்க இங்கே மேப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க ஆப்வியஸாக அங்கே போக மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக திமுகலேருந்து பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் வாக்குச்சாவடிகள் எண்ணிக்கை அதிகமாகிருக்கு. ஸோ 6,565 பூத்துகளுக்கு புதுசாக பூத்து பொறுப்பாளர்கள், அதாவது BLA 2, BLC, BDA பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்டு, பூத் இளைஞரணி, பூத்து மகளிர் அணின்னு போட வேண்டிய கட்டாயத்தில் திமுக அவர்கள் இருக்குது. திமுக மட்டும்தான் இருக்குது. அதை அவங்க நிறைவேற்றணும்ல. அதுக்கு இப்போ இந்த நடந்த கூட்டத்தில் கூட 31ஆம் தேதிக்குள்ளே இந்த பூத்து நிர்வாகிகள்லாம் போட்டு கொடுங்க அப்படின்னு கழகத் தலைவர்கள் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினதாக செய்தி வருது. அது அவங்க போட்டு கொடுத்தாகணும். ஏன்னா இந்த பூத்து பொறுப்பாளர்கள்லாம் ஏன், நீங்கள் ஒரு கேள்வி கூட முன் வைக்கலாம், ஏன் இதெல்லாம் திமுக தான் நீங்கள் தான் எஸ்ஐஆரை எதிர்க்கிறீங்கல்ல, ஏன் செய்யலான்னா, இப்போ ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் சார்,
ஒரு 10 சாப்டர் கொடுத்து அந்த 10 சாப்டருக்குள்ளே தான் கேள்வி கேட்க போகிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு ஃபஸ்ட்டு மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட்டு வந்து ஃபுல் ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. அவங்களுக்கான டீச்சரும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து டேர்ம் எக்ஸாம் நடத்தி, ரிவிஷன் எக்ஸாம் நடத்தி, ரிவிஷன் கொடுத்து, ப்ராக்டிக்கல் நடத்தி போய் வந்து போட்டு படித்து எடுத்து ஓரளவுக்கு எல்லாமே தயாராக எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 30 நாள் தான் இருக்குது. அப்படிங்கும்போது திடீர்னு வந்து 5 சாப்டர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறேன், அதுலேருந்து கேள்வி கேட்கும்போது பதட்டமும் அது சொன்ன கடமை யார்கிட்ட இருக்குது, அது நல்லா படிக்கட்டு தான் இருக்குது. அவங்க வந்து உடனே அதுக்கான வேலைகளை பார்த்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அது மட்டும் இதே வந்து ஃபெயிலாக போகிற ஸ்டூடெண்ட்டு இதை பற்றி எனக்கு கவலையே இல்லைங்கிறவங்க வந்து இதுக்கான அக்கறைகள் அவர் கிடையாது. இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவளுக்கு என்ன சாப்டர்னே தெரியாது. அதுதான் வந்து டிவிகே, என்டிகே போன்ற கட்சிகள்லாம். இப்போ அதிமுக வந்து தான் ஃபெயில் ஆகிடுவோங்கிற நம்பிக்கை வந்து அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்கிறனால இதை பற்றி அவங்க ஒன்றும் பெருசாக கவலைப்படுறது இல்லை. அந்த கூட்டத்தில் பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டதாக சொல்கிறீங்க. ஒரு சில தகவல் நமக்கு வரது என்னவா இருக்குன்னா, முதல்ல வந்து கழகத் தலைவர் அவர்கள் வந்து நிர்வாகிகளை ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து நல்லா சிறப்பாக செயல்பட்டுருக்கீங்க, அதுக்கு எல்லாரையும் பாராட்டுகள் செஞ்சுருக்காரு. ஏன்னா எஸ்ஐஆரை வந்து இந்த தமிழ்நாட்டில் இவ்வளோ ஒரு டீப்பாக இவ்வளோ ஓட்டு வந்து நீக்கியிருக்குன்னு நினச்சோம், இவ்வளோ மலைப்பாக இருக்குது. ஆனால் திமுக இதில் ஈடுபடலைன்னா இப்போ 97 லட்சம் ஓட்டுங்கிறது கிட்டத்தட்ட 2 கோடி ஓட்டு நீக்கினாலும் அதுக்கு நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுக்கு வந்து முதல்ல பாராட்டினதாக கேள்விப்பட்டிருக்கோம். அது செகண்ட் இன்னிங்ஸ் அப்படி அதை வந்து நம்ம இன்னும் கான்சியஸாக இருக்கணும்னு வந்து கழகத் தலைவர்கள் நிர்வாகிகளுக்கு வந்து அறிவுறுத்துறதா கேள்விப்படுறோம். அவங்க வைக்கிற மெயின் பாயிண்ட் முக்கியமான அவங்க கொடுக்குற செய்தி என்னென்னா, மண்மொழி மானம் காக்க ஓர்ணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி திமுக வந்து முன்னெடுப்பு எடுத்தாங்க. அதில் நான் போன இதுலேயே சொல்லியிருந்தேன், ஒரு பூத்துலேயும் கிட்டத்தட்ட 40% 45% மேலே அவங்க வந்து உறுப்பினர்கள் சேர்த்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ தலைமையிலேருந்து ஒரு மாவட்ட கழகங்களுக்கும் இந்த ஓர்ணியில் தமிழ்நாட்டில் சேர்ந்த உறுப்பினர்களோட ஓட்டு இருக்கு இல்லையா, அது எத்தனை ஓட்டுகள் வந்து இப்போ எஸ்ஐஆரை நீக்கப்பட்டிருக்குங்கிற லிஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுட்டாங்களாம். அந்த லிஸ்ட்டை வந்து மறுபடியும் மாவட்ட கழக செயலாளர்கள்ட்ட கொடுத்து ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் மூலமாக கிளை கழகம் வரைக்கும் அதை அனுப்பி அவர்களை மறுபடியும் சேர்க்கறதுக்கான உண்மையிலே ஜென்யூன் கேசஸை வந்து மறுபடியும் திரும்பி சேர்க்கணுங்கிறதுல வந்து ஃபார்ம் 6 மூலமாக மறுபடியும் அவங்களை சேர்க்கணுங்கிறதுல வந்து அவங்க அந்த பணியை வந்து அவங்க தொடங்கியிருக்காங்க. அது மூலமாக நேற்று அதுக்கு முந்தைய தினம் வந்து அனைத்து திமுக மாவட்டங்கள் அனைத்துலேயுமே வந்து செயற்குழு கூட்டம் கூட்டி அவங்க வந்து அதற்கான வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள். ரெண்டாவது வந்து பூத் பொறுப்பாளர்கள் வந்து போட்டு 31ஆம் தேதிக்குள்ளே வந்து தலைமை கழகத்துக்கு அந்தந்த மாவட்ட செயலாளர் அக்னாலஜ்மெண்ட்டோட தலைமை கழகத்துக்கு அனுப்பி வைக்கும் வரை நான் அவங்க வந்து தேர்தல் ஆணையத்தை கொடுத்து அந்த பூத்து BLA 2 BLC BDA அதெல்லாம் வந்து கொடுத்து அவங்க அப்போ தான் தேர்தல் ஆணையத்துக்கு அவங்க சமர்ப்பிக்கிறதுக்கு அந்த வேலையை முடுக்கி விட்டுருக்காரு. மூணாவது வந்து இந்த ஃபார்ம் 6ல் இப்போ சேர்றாங்கல்ல, அதில் வந்து இப்போ ஒரு பூத்துக்கும் எண்ணிக்கைகள் குறைச்சலாக இருக்குங்கிற டவுட்டு வந்து முன்னாடியே வருதுன்னு சொன்னேன். வேறு யாராவது உள்ளார வராங்களா அப்படின்னு. அதை வந்து உன்னிப்பாக கவனிக்க சொல்லி கழகத் தலைவர்கள் வந்து நிர்வாகிகளுக்கு வந்து ஆணையிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி வருது. என்னென்னா இதன் மூலமாக, ஏன்னா அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது, என்னென்னா பீகார் தேர்தலில் வாக்களித்தவர்கள் வந்து அந்த ஆவணத்தை காமிச்சு இங்கே சேரலாம் அப்படின்னு. அதனால் அந்தந்த மாவட்டத்துடைய மாவட்ட கழக செயலாளர்கள், ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் அவர்கள் மூலமாக வந்து இந்த EROவில் அவங்க நோட்டீஸ் போர்டில் இன்னைக்கு யார் வந்து புதுசாக அப்ளை பண்ணியிருக்காங்கிறத அவங்க நோட்டீஸ் போர்டில் போடணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வெப்சைட்டுகள்லையும் வந்து அதை பதிவாங்க. அதை வந்து உன்னிப்பாக கவனிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி ஏதாவது சந்தேகத்திற்குரியவர்கள் வடநாட்டவர்கள் யாராவது வந்து இங்கே சஸ்பீஷியஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஃபார்ம் 7 கொடுத்து அவங்கள வந்து அப்ஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 3 விஷயம் நடந்திருக்கு. இப்போது ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்கீங்க அப்படின்போது அந்த ஓரணியில் தமிழ்நாடு நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. அந்த ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு? ஓரணியில் தமிழ்நாடு வந்து இப்போ எஸ்ஏஆருக்கு முன்னாடியே தான் சொன்ன ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாரி அதை எங்களுக்கு ஆல்ரெடி வச்சு முடிச்சுட்டாங்க. எப்படின்னா அந்த ஓரணியில் அந்த பீகாரில் இந்த பிரச்சனை எழும்புது அப்படிங்கிறதுக்கு போதே தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 4000 நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுக்க தொகுதி பார்வையாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள்னு ஒரு 4000 பேர் மகாபலிபுரத்தில் கூட்டம் போட்டு அவர்களுக்கான ட்ரைனிங் என்ன நடக்க போகுது, நம்ம எந்த மாரி அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணுங்கிறத வந்து மேல்மட்ட நிர்வாகிகளுக்கு எல்லாருக்குமே இன்சிஸ்ட் பண்ணிட்டாங்க. சட்டத்துறை செயலர் NR இளங்கோ அவர்கள் முன்னிலையில் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க.
அதுக்கப்புறம் அங்கே அதோட தீவிரம் அதிகமாக இங்கே வந்து மேல்மட்ட நிர்வாகிகள் போய் அங்கே இருக்கிற நிர்வாகிகள் பூத் லெவல் நிர்வாகிகள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து இதான ப்ராசஸ் வந்து இண்டிவிஜுவலாக தொகுதி வாரியாக பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மூலமாக இதான் நடக்க போகுதுங்கிறத இன்சிஸ்ட் பண்ணிட்டோம். முதலமைச்சர் கூட ஃபோன் பண்ணிலாம் கேட்டு எல்லாரையும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே மண்மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு இதை முன்னெடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போனோம். வீடு வீடாக போய் இந்த திட்டங்கள் வந்து இந்த தமிழ்நாடு அரசால் திமுக அரசால் செயல்பட்டுருக்கு, இதில் நீங்கள் ஏதாவது விஷயத்தில் பயன்பட்டுருக்கீங்களா, நம்ம எதில் வந்து பயன்பெற்றவர்களாக இருக்கீங்கன்னு கேட்டிருக்கேன். இதில் நான் பயன்பட்டுருக்கோம் இல்லை பயன்படலைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த இயக்கத்தில் திமுக இயக்கத்தில் சேர்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம்னா ஓகே அவங்கள வந்து சேர்த்தாங்க. இல்லை விருப்பம் இல்லை அப்படின்னா அவங்கள வந்து சேர்க்கல. அவங்க விருப்பத்தின் பேரில் அவங்க எல்லாரையும் நாங்கள் வந்து மக்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு ஆப் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அவங்க தான் பிடிஏக்கள் சொன்னோம்ல, பூத் டிஜிட்டல், அவர்கள் மூலமாக அவங்க ஃபோனில் அந்த ஆப் இருக்கும், அவர்கள் மூலமாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு பூத் வைஸாக போய் அவங்க வீட்டுக்கு போய் எல்லாரையும் வந்து கட்சியில் இணைச்சிருக்கோம். ஓடிபி மூலமாகவோ இல்லை மிஸ்கால் மூலமாகவோ அதில் அவங்களையும் வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்களுடைய முழு ஒப்புதலோடு சேர்த்தது தான் இந்த 40% 45% வாக்காளர்கள். அது வந்து இப்போ எங்களுக்கு இந்த எஸ்ஐஆர் வரும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு பலமாக இருந்துச்சு. அவங்க என்னதான் கட்சியில் சேர்னாலும் ஒவ்வொரு வீட்லையும் எத்தனை ஓட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அந்த பகுதியில் அது ஒரு வீட்டிலே வந்து அம்மா அப்பா சேர்றாங்க, இல்லை பையனுக்கு சேர விருப்பம் இல்லை அப்படின்னா, இல்லை பையன் சேர்றான் ஆனால் அவனோட இன்னொரு சின்ன தம்பிக்கு வந்து சேர விருப்பம் இல்லைன்னா 3 பேர் ஓட்டு தான் சேர்ப்பாங்க. இந்த சின்ன தம்பி இருக்கார்ல அவர் ஓட்டை சேர்க்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப ஒரு ஜென்யூனாக நடந்த கேஸ் தான் இதெல்லாம். ஆனால் இப்போ எஸ்ஆர் லிஸ்ட்டை பார்த்தோட்டி சேர விருப்பலாத நபர் இருக்கார் இல்லையா, அவருடைய ஓட்டும் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ண வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது. ஆமாம், எங்களுக்கு இருக்குது. ஏன்னா இப்போ இதில் எஸ்ஐஆரில் உள்ளது கிட்டத்தட்ட 45% நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம். இவர்களோட ஓட்டை வந்து நாங்கள் திருப்பி வந்து எஸ்ஐஆரில் போயிருந்துருச்சுன்னா அதை திரும்பி ரீட்டைன் பண்ணி கொண்டு வரதுக்கான வேலைகள் எல்லாமே திமுககாரர்கள் 2 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. அது போயிட்டுருக்கு தனி ப்ராசஸ். இப்போ சமீபத்தில் செய்தி பார்த்தீங்கன்னா இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்து அதில் பல்வேறு மாற்றங்களை செய்கிறது. அதில் முக்கியமாக மகாத்மா காந்தி பெயரை நீக்கிட்டு புதுசாக ராம்ஜி அப்படிங்கிற பெயரை சேர்க்கறதுன்னு சொல்லி பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அந்த மசோதாவுக்கு இப்போது குடியரசுத் தலைவரும் ஓவர் நைட்டில் ஒப்புதல் அளிச்சிட்டாங்க. இது தொடர்பாக திமுக சார்பில் போராட்டம் அறிவிக்கப்படுகிறது, கூட்டணி கட்சி சார்பிலும் போராட்டம் செய்யப்படும் சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்குது. அது எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்க? இந்த மன்ரேகா அப்படிங்கிறத வந்து விபிஜி ராம்ஜின்னு பேர் மாற்றி இது பண்ணுறதா ஒரு இஷ்யூ நடந்தது. முதல்ல இந்த மன்ரேகா எடுத்துக்கிட்டாலே இந்த மன்ரேகாவுக்கும் கலைஞருக்குமான ஒரு சம்பந்தம்ங்கிறது பெருசாக இருக்குது. அது மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை கூட எம்ஜிஆர் அப்படின்னு வரக்கூடாதுன்னு கலைஞர் பேரை மாற்றினார்லாம் சொல்லுவாங்க, அக்னாலேஜ் பண்ணார். ஆனால் அவர் பேரை மாற்றினது உண்மை. ஆனால் இந்த மாதிரி இல்லை. இது முன்னாடி மன்ரேகாங்கிறது வந்து அஷூரன்ஸ் ஸ்கீமாக இருந்துச்சு. அதை வந்து கேரண்டி ஆக்டாக மாற்றினது கலைஞர் தான். அது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஏன்னா இப்போ மன்ரேகான்னு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது இங்கே கூட்டணி கட்சியில் நம்ம இருக்கும்போது அந்த ஸ்கீம் இது பண்ணுறாங்க. அந்த கூட்டணி கட்சியில் சேர்த்து கலைஞர் ஒரு முக்கியமான பங்கு வகித்தார். யாருக்கும் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்புறம் இந்தமாரி ஸ்கீம் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கும்போது மன்மோகன் சிங் வந்து இதுமாரி மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் அஷூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு கொண்டு வரார். கலைஞர் வந்து சொல்கிறார் இது பேரில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு. உடனே மன்மோகன் சிங் உடனே என்ன அதில் பிரச்சனை, மகாத்மா காந்தி அதில் ஏதாவது உங்களுக்கு இது இருக்கா, பிரச்சனை இருக்கா, வேறு ஏதாவது தலைவர் பேர் வைக்கிறீங்களா? இல்லை, அவர் இந்த தேசத்துக்கே தந்தை, அவர் பேர் இந்த திட்டத்தில் இருக்குது, திட்டத்துக்கு தான் பெருமை, அதில் நான் எந்த ஒரு கருத்தும் சொல்ல. அடுத்தது நேஷ்னல், ஏன்னா இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது இந்தியா முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால நேஷ்னல்ங்கிற வார்த்தை இருக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. இது ஏன்னா இந்தியா முழுக்க பரவலாக எல்லா கிராமங்களுக்கும், இந்தியா முழுக்க அனைத்து கிராமங்களுக்குமான செயல் திட்டம் தான் இது, அதில் ஒரு கிடையாது. ரூரல் கிராமப்புறங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிறது, அது எதாவது நகரப்புறத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கிராமப்புற மக்கள் தான் மேம்பட்டு வரணும், அவங்க கையில் பணப்புழக்கம் இருக்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான், அது எதுவும் இல்லை. எம்ப்ளாய்மெண்ட், வேலை கொடுக்காம எதுவும் பணம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறது, அதெல்லாம் இல்லை, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்தது என்ன பிரச்சனைங்கும் போது அஷூரன்ஸ் ஸ்கீம், அதுதான் எனக்கு பிரச்சனை. அப்படின்னா எனக்கு நீ உத்தரவாதம் கொடுக்குறீங்க, அது எனக்கு தேவையில்லை. அதுமாரி இது வந்து ஒரு திட்டமாக இருக்குது, அதுவும் எனக்கு தேவையில்லை. இப்போ நீங்கள் மளிகை கடை அண்ணாச்சிக்கு போகிறீங்க,
இந்த ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா, அம்மா இதுக்கு நான் அஷ்யூர் பண்ணுறேம்மா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னா, அஷூரன்ஸ்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு இது கேரண்டி இருக்கா, ஒரு வருஷத்தில் இந்த மிக்ஸி வீணாக போயிட்டுனா நீ கேரண்டியை மாற்றி கொடுப்பீங்களா, அதே நான் எப்படிமா கொடுக்க முடியும், அந்த கம்பெனிக்காரன் தான் கொடுப்பாங்க. மாதிரி அதுமாரி எனக்கு உத்தரவாதம் வேணாங்க, எனக்கு வந்து கேரண்டி வேணும், எனக்கு அஷூரன்ஸ் ஸ்கீம், அதாவது உத்தரவாத திட்டம் வேண்டாம், கேரண்டி ஆக்ட், உறுதியளிப்பு சட்டம் வேணும் அப்படின்னு கலைஞர் கேட்குறேன். ஏன் இந்தமாரி கேட்குறீங்க, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு மன்மோகன் சிங் அவர்கள் கேட்கும்போது, உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் இந்த நம்ம மக்களுங்கிறவங்க வந்து குழந்தைகள் மாதிரி, நாளைக்கு குஜராத் மாடல் அப்படின்னு சொல்லி ஏதாவது புள்ள பிடிக்கிறவங்க வந்து மிட்டாயை காமிச்சு அவங்கள திசை திருப்பி போனாலும் அவங்க நாளைக்கு அதில் பாதிப்பு அடையக்கூடாது, இது திட்டமாக இருக்கிறத எப்போ வேணாலும் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான இது அவங்களுக்கு இருக்க கொண்டு போயிடுவாங்க. இதே இது சட்டமாக இருந்துச்சுன்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்க முடியாது, அதனால் சட்டமாக்கன்னு சொல்லி அஷூரன்ஸ் ஸ்கீமாக இருந்ததை கேரண்டி ஆக்டாக கொண்டு வந்தவர் தான் கலைஞர். ஸோ அவருடைய மகன் வந்து தற்போது கூட இந்த வருட தொடக்கத்தில் மார்ச் 29 அந்த மன்ரேகாவுக்கான நிதி 4000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு தர வேண்டிய தராமல் இருக்கும்போது இதே மாதிரியான மக்கள் போராட்டங்கள் அறிவிட்டு ஒவ்வொரு ஒன்றியங்கள்லையும் மத்திய அரசு அலுவலகத்துக்கு முன்னாடி போராட்டம் நடத்தி அந்த 4000 கோடி ரூபாயை திரும்பி வாங்கினார். அதுக்கான ஒரு போர்க்குணம் கொண்ட தலைவர் தான் இப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர். இதில் 2 கேள்வி. ஒன்று வந்து ஆக்டாக இருந்தால் தான் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி கலைஞர் கொண்டு வந்திருக்காரு. ஆனால் இப்போ அதில் தானே அவங்க கையை வைக்கிறாங்கன்றது ஒரு கேள்வி. இன்னொன்று, அந்த மசோதா வந்து சட்டமாக மாதிரி இப்போ கையெழுத்தும் ஆகிருச்சு, ஒப்புதலும் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே போராட்டம் பண்ணி என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு தான் நான் உங்களுக்கு இப்போ முன்னாடியே நான் சொன்னேன், இதுமாரி 4000 கோடி ரூபாய் நிதியை வந்து தரமாட்டேன்னு சொல்கிறாங்க மத்திய அரசு. மக்கள்கிட்ட போய் தானே அதை நாங்கள் மறுபடியும் மீட்டு எடுக்கிறோம். ஆக்டாக இருக்கிறதுனால தான் அந்த ஆக்டில் திருத்தம் கொண்டு வராங்க. இப்போ இதை அவங்களால தூக்கி எறிய முடியல, கண்டிப்பாக அதை வந்து திருத்தம் கொண்டு வராங்க. இதே இது வந்து ஸ்கீமா இருந்துச்சுன்னா அவங்க முதல் தடவை ஆட்சி அமைக்கும் போதே இதை அகற்றி எறிந்திருப்பார்கள். இதற்கு இந்த திட்டத்துக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட இதில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இது எப்படியாவது முடக்கணும்னு தான் பார்க்குறாங்க. அதுக்கான முதல் வழியாக தான் இந்த ஆக்டை மாற்றி திருத்தம் பண்ணுறாங்க. மத்திய அரசு வந்து 100% அன்ஸ்கில் லேபர்ஸ் கொடுத்துருந்த ஊதியத்தை வந்து இனிமேல் கொடுக்க மாட்டேன், 60% தான் கொடுப்பேன், 40% வந்து கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுங்கங்கிறாங்க. ஸ்கில் லேபர்ஸ்க்கு அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கெல்லாமும் அவங்க அதுதான் சொல்கிறாங்க. இது வந்து மாநில அரசோட உரிமைகளை பறிக்கிறதா இருக்குது. மாநில சுயாட்சிக்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் அந்த திட்டம் வருது, ஹிந்தி திணிப்பு வருது, மாநில அரசோட பொருளாதார நெருக்கடியை உள்ளாக்குது இந்த திட்டம். ஸோ இதெல்லாம் வந்து எதிர்த்து நாளைய தினம் 24 திமுக சார்பாக தமிழ்நாடு மொத்தம் இருக்கிற 385 யூனியன் பஞ்சாயத்துலேயும் வந்து ஒரு யூனியன் பஞ்சாயத்து 10,000 பேர், 3,80,000 பேர் தமிழ்நாடு முழுக்க நாளைக்கு பரவலாக ஆர்ப்பாட்டம் செய்ய இருக்கிறாங்க. ஒன்றிய அரசை எதிர்த்து போராட்டம் நடத்த போகிறாங்க திமுக சார்பாக. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும்ல திட்டம். அந்த சட்டத்தில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குது, அதையெல்லாம் மக்கள்கிட்ட நீங்கள் எப்படி எடுத்து சொல்ல போகிறீங்க? நாளைக்கு நடக்க போகிற ஆர்ப்பாட்டம் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் செலக்டட் ஒரு யூனியனுக்கு மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் போவாங்க, இன்னொரு யூனியனுக்கு எம்எல்ஏக்கள் இருந்தால் அவங்க போவாங்க, இதில் கழக மாநில நிர்வாகிகள் போவாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு அதுக்கான ஏன் இந்த திட்டம் போகக்கூடிய அபாயம் இருக்குது, இதில் என்ன இப்போ அவங்க சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க, இது நமக்கு ஒரு தீங்கா நாளைக்கு விளைந்து பெரிய இதாக நிற்க போகுதுங்கிறத மக்கள்கிட்ட நாங்கள் எடுத்து உரைப்போம். மக்கள்கிட்ட திமுக இந்த திட்டத்தின் மூலமாக நம்ம அடையக்கூடிய பாதிப்புகளை எடுத்துரைக்க போகுது. இந்த திட்டத்தை ஸ்க்ரப் பண்ணுறதா பிஜேபி நோக்கம்னு சொல்கிறீங்க, அவங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணி அவங்களுக்கு என்ன நன்மை இருக்குன்னு பார்க்குறீங்க? முதல் விஷயம், ஹிந்தியை உள்ள திணிக்கிறாங்க. மன்ரேகா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டை வந்து விபிஜி ராம்ஜி, அதாவது மகாத்மா காந்தி உள்ள பேரை வந்து ராம்ஜிங்கிற பேரில் ராமரை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகானுக்கு பேசும்போது ராம் அப்படிங்கிற பேரை வைக்கிறது இவங்களுக்கு விரும்பல அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் ராம் அப்படிங்கிற பேரை வைக்கிறது அவங்க தனிப்பட்ட விருப்பம் வைக்கணும். மகாத்மா காந்தியோட பேரை ஏன் எடுக்கிறாங்க? அது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குல்ல. இப்போ நம்ம மேலோட்டமாக பேரை பார்க்குறோம், இதில் அப்படியே நைஸாக உள்ளார ஹிந்தியை புதிட்டாங்க. எந்த மாநிலமாக இருந்தாலும் ஹிந்தியை உள்ளே புகிட்டாங்க. அடுத்து மாநில அரசோட உரிமை, இது இந்த வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்க, எங்கே வேலை பார்க்கணும், இன்றைக்கி வந்து நீ சித்தமணியில் போறியாப்பா, நீ வந்து எங்கப்பா காரியாப்பட்டிக்கு போறியா, இங்கே போய் இந்த வேலையை முடியும்னு வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ் முடிவு பண்ணும். இதுக்கப்புறம் நீ டெல்லியிலேருந்து உட்காந்துக்கிட்டு நீ ஆர்டர் போடுவ, இங்கே போய் பண்ணுங்கிற மாரி சொல்லுவேன். நீ வந்து தமிழ்நாடு மேப்பை தவிர எதுலையுமே பார்த்துருக்க மாட்டேன், நீ வந்து வேலையை அசைன் பண்ணுவ. அது வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக போகல. அதுதானே பெரும்பான்மையான தொகையை ஒதுக்குது, அவங்க வந்துட்டு நிர்மாணிச்சா என்ன? இப்படி நம்ம கேட்டோம்னா நம்ம இங்கேருந்து செஸ் நம்ம கொடுக்குறோம், இங்கேருந்து வரி கொடுக்குறது யாரு? 18% ஜிஎஸ்டியில் 9% கொடுக்குறது இல்லை, 18% நீங்கள் வாங்கிக்கிறீங்க.
9% வந்து ஐயா 9% எங்களை கொடுங்க, ஏன் நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கணும், அதையும் கொடுக்காம இழுத்தடிச்சு கொடுப்பீங்க. இன்கம் டேக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் தான் வாங்கிக்கிறீங்க, மாநில அரசாக வாங்குது. அதுக்கப்புறம் செஸ் வேற நாங்கள் ஒன்றுத்துக்கும் நாங்கள் கொடுக்கணும் உங்களுக்கு. அந்த செஸ்ஸில் வந்து திருப்பி கொடுக்குறதா நீங்கள் திட்டமாக கொடுக்குறீங்க, அது எங்களுக்கு கொடுத்தா என்ன? இல்லைன்னா செஸ் எனக்கு வேணாம் பண்ணாங்க, நீங்கள் 60% கொடுக்க வேணாம், நாங்கள் 100% நாங்கள் கொடுத்துக்குறோம், செஸ் இனிமேல் நாங்கள் எடுத்துக்கலாமா? அப்படி பண்ண முடியாது இல்லை. அதனால் அவங்க கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்மளோட வரி பணத்தில் அவங்க திருப்பி கொடுக்குறாங்க. அவங்க வந்து நமக்கு ஒன்றும் இதாக செஞ்சிடல எதுவுமே. நம்மளுடைய வரி பணத்தில் நமக்கு செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தில் வந்து வேலை நாட்களை அதிகப்படுத்திடும்னு சொல்கிறாங்க. ஐயா நான் வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 10 நாள் வேலை 10,000 ரூபா சம்பளம் ஒருத்தனுக்கு கொடுக்குறோம். திடீர்னு ஒரு பண்ணையார் கூப்பிட்டு, இனிமேல் நீ 10 நாள் வேலை செய்ய வேண்டாம்டா, இனிமேல் 15 நாள் உனக்கு வேலை. உடனே அவன் என்ன நினைப்பான், 15 நாளா, அப்போ நமக்கு வந்து 15,000 நமக்கு கிடைக்க போது, நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது, ஆனால் உனக்கு சம்பளம் வந்து 8,000 ரூபா தான் அப்படிங்கிறது. அப்போ எவ்வளோ இது நீங்கள் வந்து வேலை நாட்களை அதிகப்படுத்திட்டு ஃபண்டை குறைச்சிடுறீங்க. இந்த ஃபண்டுக்கு தான் நீங்கள் வேலை செய்யணுங்கிறீங்க. அப்போ உங்களோட நோக்கம் என்ன? மாநில அரசு நிதி நெருக்கடிக்கு உள்ளாக்குறது. இப்போ இந்த மாநில அரசு கொடுக்க வேண்டிய 40% பணத்தையும் மாநில அரசு கொடுத்துரும், ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டிய 60% பணத்தை கொடுக்க மாட்டீங்க, இழுத்தடிப்பீங்க. எப்படி இந்த கல்வி நிதிக்கு வந்து கொடுக்க மாட்டேங்க, நீங்கள் இந்த கொள்கையை எதுதான் தான் கொடுப்பாங்கிற மாதிரி அது இழுத்தடிப்பீங்க. நாங்கள் வந்து உங்கள்கிட்ட ஐயா எங்கள் இப்போ மக்களுக்கெல்லாம் நாங்கள் சம்பளம் போடணும், சீக்கிரம் பணத்தை கொடுங்க, நாங்கள் உங்கள்கிட்ட வந்து நிற்கிறோம். அதான அதாவது மாநில சுயாட்சிக்கு வந்து எதிரான திட்டம் வந்து வருது. நீங்கள் வந்து சரண்டர் ஆகிட்டீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. இல்லை இல்லை நான் சுயமரியாதையோட நிற்பேன் அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. அதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட். நிறைய விஷயங்களை பண்ணிட்டீங்க, நன்றி. நன்றி.